கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே சிந்தனைகளால் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் எதையும் சாதாரணமாக பார்க்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக ஆய்வு செய்து பார்ப்பீர்கள். அதுக்குள்ள எவ்வளவு நன்மைகள் இருக்கு, எவ்வளவு கெடுதல்கள் இருக்கு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ரகசியம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்கும். யார் எப்படி நடந்து கொள்கிறாங்க, எல்லாருடைய வாழ்க்கையும் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று எல்லாத்தையும் நீங்க அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டதான் உங்களுக்கு இரவு நேரங்கள்ல தூக்கம் வரும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆழமாக ஆய்வு செய்வீங்க. ஆய்வு செய்து சரி எது தவறு எது என்பதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்க. எந்த ஒரு நபர் சரியாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க, யாரெல்லாம் தவறாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க என்பதை நீங்க புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு செயலை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நல்ல குணம் தாங்க சில நேரங்கள்ல அதிக ஒரு சிந்தனையாக உங்களுக்குள்ள மாறி இருக்கும். சிந்தனையாக மாறி உங்களுடைய மனதையே அது சோர்வடைய செய்திருக்கும். பல தீராத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா 10 முக்கியமான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். முதலாவதாக இருப்பது, ஒரு வேலை செய்ய ஆரம்பிப்பதற்குள் இது சரியா இருக்குமா என்று பல முறை நீங்க யோசித்திருப்பீங்க. அதனால அந்த ஒரு வாய்ப்பை கூட நீங்க விட்டுட்டு இந்த ஒரு நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை பத்தி தெரியாம நீங்க யோசித்து கொண்டிருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். என்ன பண்ணுவதுன்னு தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில எதையோ ஒண்ணு பண்ணிட்டு, எதையோ படிச்சுட்டு, ஏதோ ஒரு வேலைக்கு நீங்க சம்மந்தமே இல்லாம போவீங்க. நீங்க ஏன் படிச்சீங்க அப்படின்னு கேட்டா கூட உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க இப்பொழுது வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஒரு உறவில் பேச வேண்டிய நேரத்தில் அதிகமாக நீங்க யோசிப்பீங்க. யோசித்து அதிகம் அமைதியாக இருந்ததால் அந்த ஒரு உறவு கூட நீங்க தூரமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கும். ஆனா நீங்க என்ன பேசினா அவங்க நமக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க மாறுவாங்க அப்படின்னு யோசித்து கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய மௌனம் ரொம்ப நேரம் ஆகியும் பேச்சு இல்லாமல் போனதால் அவங்களே உங்களுக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான சில முடிவுகளை எடுத்து அந்த ஒரு உறவும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக போயிருக்கும். ஒரு சின்ன தப்ப கூட நீங்க பெரிய தவறா எடுத்துக் கொண்டிருப்பீங்க. அது தங்களையே குற்றம் சொன்ன மாரி நிச்சயமாக ஆயிருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு கவலைகளும், அவ்வளவு மன வருத்தங்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். சின்ன சின்ன தப்பு கூட பெரிய பெரிய தப்பா மாறியிருக்கும். என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட உங்களுக்குள்ள இல்லாம போயிருக்கும். 4வதா இருப்பது, மத்தவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நாள் முழுவதும் நினைத்து மன அழுத்தத்துக்கு நீங்க உங்களையே ஆளாக்கிக் கொள்வீங்க. ஆனா அவங்க விளையாட்டு தன்மையாத்தான் கூறியிருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு சீரியஸா தோணியிருக்கும். அதனால நீங்க மத்தவங்க கூறியத உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்து, அது உங்களுக்கு இன்னும் தீராத ஒரு பிரச்சனையாக உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்குங்க. அதிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாது. ஒண்ணும் பண்ணவும் முடியாது. இந்த மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு முடிவு மட்டும் நீங்க உங்களால சுயமா எடுக்க முடியாம தாமதித்தது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு இழக்க வைத்திருக்கும். எல்லாத்திலையும் குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்கள பத்தி மத்தவங்க தவறாக எண்ணவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க யாராவது ஏதாவது ஒண்ணு கூறினா கூட, ஏதாவது ஒரு வேலைகள பத்தி உங்களிடம் பேசினால் கூட, அதிலும் நீங்க குறை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. என்ன செய்வது? ஏது செய்வது? அப்படின்னு உங்களுக்கு தெரியாம என்ன செய்வது? ஏது செய்வதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். இதனால உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள உங்களுக்குள்ள நீங்களே உருவாக்கிக் கொள்வீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். அதிகமா நீங்க சிந்திக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. எல்லாத்துலயும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருக்கும். சின்ன தப்பையும் நீங்க பெருசா பார்ப்பீங்க. யாருடைய செயலிலும் குறை கண்டுபிடித்து மத்தவங்கள நீங்க டாமினேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களா மாறுவீங்க. உங்களையே நீங்க உங்களையே நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்களையே நீங்க மனம் மருந்துங்கிற மாதிரி நடந்து கொள்வீங்க. இதனால நீங்க மட்டும் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். சின்ன தவறுகளுக்கு கூட அதிகமான கவலைகள் உங்களுக்குள்ள ஏற்படும். தவறு சிறுசா தான் இருக்கும். அது வேலை இடத்துல நீங்க செஞ்ச ஒரே ஒரு சின்ன ஒரு தவறாக கூட இருக்கும். அதை பெரிய ஒரு ஃபெயிலியரா நீங்க எடுத்துக்கொண்டு அதனால நீங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவீங்க. யாராவது உங்கள திட்டினா கூட உடனே உங்களுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துரும். ஆனா அந்த கண்ணீர் ஏன் ஏற்படுது? இந்த சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்குன்னு தோணாது. உங்களுடைய ஆசிரியர் திட்டிய நாள் கூட நீங்க நல்லா இருந்தாலுமே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க. அதனால நார்மலா எல்லாரையும் திட்டுவது போல திட்டியிருப்பாங்க. இதனால உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்திருக்கும். இதனை பார்த்து மத்தவங்க சிரிச்சிருப்பாங்க. இல்ல அப்படின்னா மத்தவங்களுக்கு முன்னாடி அவங்க அப்படி நம்ம திட்டிட்டாங்க அப்படின்னு உங்களையே நீங்க மனதுக்குள்ள வதைத்து கொண்டதால மட்டும்தான் உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். 2வதா வேலை இடத்துல மேலாளர்கள் பேசியிருப்பாங்க.
அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசியிருப்பாங்க. நீங்கள் அதை பர்சனலாக எடுத்துக்கொண்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க வேலை சம்மந்தமாக தான் பேசியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே உங்களுடைய குடும்ப சம்மந்தமாகவும் நீங்கள் தொடர்பு படுத்தி உங்களை நீங்களே தேவையில்லாத அளவுக்கு உங்களை நீங்களே உள்ளாக்கி கொண்டு காயத்தை உள்ளாக்கியிருப்பீங்க. குடும்பத்துல ஒரு குறை கூட உங்கள் மீது சொல்லப்பட்டிருக்கும். அவங்க சாதாரணமாக சொன்னாலுமே நீங்க உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி எடுத்திருப்பீங்க. அவங்க எப்படி நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை எப்படி நம்மளை கூறலாம், வேலை பார்க்குற நபர்கள் அவங்க வேற, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைத்து நீங்க வீட்டில் கொஞ்ச நாட்கள் பேசாம இருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன துன்பங்களை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். கண்கள்ல இருந்தும் கண்ணீரும் வந்திருக்கும். உங்களுடைய நண்பர்கள் சிலர் எப்பொழுதும் பேசுவது போல ஜாலியா பேசியிருப்பாங்க. அவங்க ஏதாவது பண்ணா ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. நீங்க அதை சீரியஸா எடுத்துக்கொண்டு அந்த நண்பரிடம் சண்டை போடுவது போல சண்டையும் போட்டு உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீரும் வர ஆரம்பித்திருக்கும். இதற்கப்புறம் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவையும் நீங்க இதுக்கப்புறம் முடித்து கொள்வீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு செயல்களை நிச்சயமா பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஆனா இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு உங்களுக்கு கூட தெரியாது. உங்களுடைய பார்ட்னர் கூட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுடைய மனைவியா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய காதலியோ காதலனாக இருக்கலாம். அவங்க சொன்னிய ஒரே ஒரு குறை, இதை மட்டும் நீ திருத்திக்கோன்னு கூறியிருப்பாங்க. உங்களை அவங்க குற்றம் சொல்வது போல உங்களுக்கு தெரியும். அவங்க நம்மளை குறைச்சி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு நீங்களே உங்களை மறுத்திக்கிட்டு எனக்கு இந்த காதல் உறவே வேண்டாம் அப்படின்னு காதல் உறவையும் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியவை பற்றி என்ன இருக்கும் என்பதை நான் கூறுகிறேன். அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது எப்படி தெரியுமா இருக்கும்? அதிகமா நீங்க ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. அது அனைத்தையுமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்குன்னு அதிகரித்து மற்றவங்க சொல்வதை கேட்காம உங்களுடைய பேச்சுப்படி நீங்க கேட்டு நடந்து கொள்வீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். நீங்க உங்களையே நீங்க எப்படி அமைதியாக பார்த்து கொள்ளணுமோ அந்த அளவுக்கு நீங்க உங்களையே அமைதியாக பார்த்து கொள்வீங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு இம்ப்ரூவ் ஆனது உங்களுக்குள்ள அதிகமாக ஆரம்பிக்கும். மன அமைதி உங்களுக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு தீர்த்து கொடுக்கும். நீங்க கடந்ததை விட்டு விடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில முன்னாள் காலங்கள்ல எவ்வளவோ நடந்திருக்கும். அப்படி நடந்த எல்லா விஷயங்களையும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் விட்டுட்டு வெளியே வரணும். எப்படி வெளியே வரணும் என்பதை நீங்க அறிந்து கொள்வீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவீங்க. வாழ்க்கைனா இதுதான் என்பதை உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல முன்னாடி போக ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மூலம் நடந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை இதற்கப்புறம் முன்னோக்கி போக ஆரம்பிக்கும். இதனால நீங்களும் உங்களுடைய குடும்பமும் அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய மதிப்பானது மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். குடும்பத்திற்கு முன்பு உங்களுடைய வேல்யூ என்னன்னு அனைவருக்கும் புரியாம இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய கருத்து எல்லாரும் உங்களுடைய கருத்து கேட்பாங்க. உங்களுடைய முயற்சிகளை மதிப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு உங்களுடைய குடும்பத்துல பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயர்ந்திருக்கும். உங்களுடைய கருத்து கேட்கப்படக்கூடிய 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? பணம் சம்பந்தமான விஷயங்களையும், குடும்பத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அதை பற்றியும், ஒரு முக்கியமான வாழ்க்கை முடிவையும் உங்களிடம் நிச்சயமாக அவங்க கேட்பாங்க. நீங்க பண நிலையில 5 முக்கியமான முன்னேற்றங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைக்கும். ஒரு நிலையான ஒரு இன்கம் உங்களுக்கு நிச்சயமா